இப்போ என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா டிக்ஷனரி கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். டிக்ஷனரின்ற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டு இருக்கீங்களா? ரியல் லைஃப்ல டிக்ஷனரி அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிக்ஷனரினா என்னது? எங்க யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏதாவது மீனிங் தெரியல மீனிங் தெரியல டிக்ஷனரி யூஸ் பண்ணுவீங்களா? சரி. தெரியாத வேர்ட்ஸ் டிக்ஷனரி. பாக்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா அதுக்கு பேரு வந்து கண்டெய்னர்ன்ற மீனிங் இருக்கும். கரெக்டா? பாக்ஸ்ன்ற வார்த்தைக்கு கண்டெய்னர்னு மீனிங் இருக்குமா? இருக்கும். ஓகே. உங்க டிக்ஷனரி ஆர்டரா இருக்குமா? டிக்ஷனரியில் இருக்கிற வார்த்தைகள்லாம் ஆர்டரா இருக்குமா அன்ஆர்டரா இருக்குமா? ஆர்டரா இருக்கும். ஸோ டிக்ஷனரி வந்து ஆர்டர்ட் கலெக்ஷன். உங்க டிக்ஷனரி மாடிஃபை பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியும். ஜென்ரேஷன் ஆக ஆக நம்ம என்ன பண்ண முடியும்? டிக்ஷனரி மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னது? மியூட்டபிள் அப்படின்ட்டு. ஓகேவா? உங்க டிக்ஷனரியில டூப்ளிகேட்ஸ் இருக்குமா இருக்காதா? அதாவது இந்த பாக்ஸ்ன்ற வார்த்தை திரும்பி வந்துச்சுன்னா மறுபடியும் அதே பாக்ஸ்ன்ற வார்த்தை திரும்பி வருமா? பாக்ஸ்ன்ற வார்த்தைக்கு மீனிங் வருமா? வருமா வராதா? டூப்ளிகேட் வராது. வராது. யூனிக்கா தானே இருக்கும். பாக்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஒருக்க மீனிங் வந்தாச்சு, மறுபடியும் பாக்ஸ்ன்ற பேருக்கு மீனிங் வருமா? வராது. ஸோ கீஸ் ஆர் யூனிக்னு சொல்லுவாங்க. அதாவது கீஸ் எப்பயுமே எப்படி இருக்குமாமா? யூனிக்கா இருக்குமாமா. வேல்யூஸ் கூட வந்து இதாகுமா. நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து கீன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கீன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து உங்களோட கோடிங்ல வந்து டிக்ஷனரி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து கோட்ஸுக்குள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிக்ஷனரியும் கர்லி ப்ராக்கெட்ஸ்ல இருக்கும். ஏல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் கொடுக்குறேன். நேம்ன்ற ஸ்ட்ரிங்குக்கு வந்து அலைஸ் அப்படின்ற பேர் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கோலன். சரியா? கோலன். ஸோ அலைஸ் அப்படின்ட்டு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வச்சுக்கிறேன். ஏஜ் வந்து 10 அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். சரியா? தென் இல்லைன்னா இப்படியும் கொடுக்கலாம். 25:40 அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஓகேவா? டிக்ஷனரினா இப்படி கொடுக்கலாம். கோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் என்னன்னு சொல்லுவாங்க? கோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் என்னன்னு சொல்லுவாங்க? கீன்னு சொல்லுவாங்க. கோலனுக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்கள கீன்னு சொல்லுவாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் ஐட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் என்னன்னு சொல்லுவாங்க? ரெண்டையும் சேர்த்து இது ஒரு ஐட்டம், இதுவும் ஒரு ஐட்டம், இதுவும் என்னது? இதுவும் ஒரு ஐட்டம், இதுவும் ஒரு ஐட்டம். புரியுதா? கீ வேல்யூ பேர்ஸை வந்து என்ன சொல்றாங்க? ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இதுல இருக்க டவுட் இருக்கா? இதுல இருக்க டவுட் இருக்கா? நம்ம கோடிங்ல போலாம். ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்டை பாருங்க guys. ஸோ டிக்ஷனரின்றது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? இப்போ நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? பாக்ஸும் கண்டெய்னரும் கீ வேல்யூ பேர்ஸை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது என்க்ளோஸ்டு பை எதை வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன்? கர்லி பிராக்கெட்ஸ் வச்சு. செப்பரேட்டட் பை என்னது? காமாஸ். கீ வேல்யூ பேர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை என்னது? கோலன். அண்ட் டிக்ஷனரி வந்து மியூட்டபிள், ஆர்டர் கலெக்ஷன். இது வந்து என்னது? நோ டூப்ளிகேட்ஸ். நீங்க வேணா கீஸ் ஆர் யூனிக்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கீஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்காது. பட் வேல்யூஸ் மே கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட்ஸ். புரியுதா? கீஸ்ல டூப்ளிகேட்ஸ் இருக்காது. பட் அப்படின்ட்டு சொல்றாங்க. புரியுதா? டூப்ளிகேட் மீனிங் வந்து வேற டிக்ஷனரி வார்த்தைக்கு இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். புரியுதா? ஸோ பாருங்க. இந்த இது மெயினாக எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்டா அண்ட் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஒரு பேராமீட்டர்ஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஈஸியாக ஃபாஸ்ட் லுக்கப் வந்து பண்ணலாம். அதாவது எதை வச்சுன்னா கீஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் கீஸ் வச்சு எப்படி அக்சஸ் பண்ணணுன்ட்டு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிடுவீங்களா? இந்த மாதிரி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிடுவீங்களா எல்லாரும்? இது கஷ்டமா இருக்காது? நான் திரும்பவும் சொல்றேன். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் கொடுக்கணுமானா கிடையாது. நீங்க ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம், இன்டீஜர் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம். புரியுதா?
ஆனா இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்னா நீங்க இன்டீஜர் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், லிஸ்ட் கொடுக்கலாம், டப்பிள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன் டேட்டா டைப்ல இங்க கொடுக்கலாம். ஆனா இங்க வந்து கொடுக்க முடியாது. லிஸ்ட், டப்பிள் அந்த மாதிரி இதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வந்து இங்க கொடுக்க முடியாது. புரியுதா? ஏன்னா நம்ம ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், கீன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம், நம்பரா கொடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 25ன்றது ஒரு இதாக கொடுத்துருப்பேன், 25ன்றது கீயா கொடுத்துருப்பேன், 40ன்றது வந்து என்னன்னு கொடுத்துருக்கேனா வேல்யூவா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். இதுல இருக்க டவுட் இருக்கா? ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றது, நான் டிக்ஷனரி ஆக்சஸ் பண்ணணும்னா டிக்ஷனரி கீயை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்ஸ்ல நான் சோசியல் சயின்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க சோசியல் சயின்ஸ்னு கொடுத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் மார்க் பார்க்கலாம், மேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸோட மார்க் பார்க்கலாம். இதுல இருக்க டவுட் இருக்கா? கீஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மார்க்ஸில் மேக்ஸ் மார்க்கை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 100 அப்படின்னா இப்போ மார்க்கை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், டிக்ஷனரியில் ஆல்ரெடி இருக்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அப்டேட் ஆகும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஈக்குவல் டு 19 கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற ஆல்ரெடி அந்த வார்த்தை வந்து ஆல்ரெடி இல்லை. ஸோ அப்போ வந்து எங்கே ஆட் ஆகும், கடைசியில் ஆட் ஆகுமா நடுவில் ஆட் ஆகுமா? டிக்ஷனரி வந்து ஆர்டர் கலெக்ஷன் எங்க ஆட் ஆகும், எண்டில் தான் ஆட் ஆகும். எதெல்லாம் ஆர்டர் கலெக்ஷனோ, மல்லிகை சாமானோ லிஸ்ட் அந்த அதுவும் ஆர்டர் கலெக்ஷன் தான், மார்க் ஷீட்டும் ஆர்டர் கலெக்ஷன் தான், அண்ட் இதுவும் என்னது தான் ஆர்டர் கலெக்ஷன் தான். ஓகேவா? ஆனால் டப்பில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது ஒன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. பட் இதில் வந்து மாடிஃபை பண்ண முடியும் டிக்ஷனரியில். புரிஞ்சுதா? புரிஞ்சா? இதுல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்கீங்க, மார்க்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் சோஷியல் சயின்ஸ். ஆமா, இண்டெக்ஸ் யூஸ் பண்றீங்கல்ல, இப்போ லிஸ்ட்லனா மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு யூஸ் பண்றீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் 0th இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி இது கீயை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றீங்க. ஓகே சார். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்டேட் பண்றது புரிஞ்சுதா? இப்போ டிக்ஷனரி மெத்தட்ஸ் நான் சொல்லி தரேன். இப்போ ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபோன்ல கெட் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த கீ வேணாலும் கொடுக்கலாம். பிராண்ட் கொடுத்தாலும் சரி, மாடல் கொடுத்தாலும் சரி, இயர் கொடுத்தாலும் சரி, அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கெட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? தென் அப்டேட் மெத்தட் சேம் அதே தான். ஆல்ரெடி மாடல்ன்ற வார்த்தை இருந்தால் அது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? அண்ட் கலர் வந்து பேபி ப்ளூ வந்து இல்லை, புதுசாக வந்து கொடுக்குறோம். அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கடைசியில் வந்து ஆட் ஆகும். புரியுதா? கெட் மெத்தடுக்கும் அப்டேட் மெத்தடுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற கீஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். வேல்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதான் சொன்னல, கீயும் வேல்யூஸ் சேர்ந்தாதான் என்னது ஐட்டம். ஸோ இது ஒரு ஐட்டம், இது ஒன் ஆஃப் த ஐட்டம், இது ஒன் ஆஃப் த ஐட்டம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. புரியுதா? அண்ட் செட் டிஃபால்ட் வந்து ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, செட் பண்ணியாச்சு. நீங்க திரும்பவும் செட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா செட் ஆகாது. திரும்ப ஓஎஸ் வந்து ஐஓஎஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து என்ன ஆகாது, உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. புரியுதா? அதுதான் செட் டிஃபால்ட்டோட மகிமை. ஒன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க செட் டிஃபால்ட்டை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனா அப்டேட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட் இல்லையா? தென் காப்பி மெத்தட் நான் நேத்தே சொன்னேன். காப்பி மெத்தட் யூஸ் பண்ணா அதுக்கு பேர் என்ன காப்பி, ஷாலோ காப்பி. இப்போ ஏவையும் பியும் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஏவோட அட்ரஸ் பியோட அட்ரஸ் எனக்கு எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட். பட் இங்க நேத்துல நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணோம், நம்ம இன்னைக்கு கீஸை யூஸ் பண்றோம். ஏல வந்து லாங்குவேஜும் பில லாங்குவேஜும் நம்மளுக்கு எப்படி இருக்கு, சேம் மெமரி அட்ரஸா இருக்கு. ஏல இயரும் பில இயரும் எப்படி இருக்கு, நம்மளுக்கு சேம் மெமரி அட்ரஸா இருக்கு. ஓகேவா கைஸ்? ஆனா உண்மையிலே பைத்தான், இது வந்து பைத்தானை வந்து டெவலப் பண்ணவரோட பேரு. ஓகேவா? ஸோ பைத்தான் டெவலப் பண்ணவர் வந்து குயிடோ வான் ரோசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1991 தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ பைத்தான் இப்போ நிறைய வெர்ஷன் இருக்கு, 3.12 வரையும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸோ நிறைய வெர்ஷன் இருக்கு. நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், 3.11.4 வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். புரியுதா? ஸோ இதுல இது ஓகேவா, ஷாலோ காப்பி ஓகேவா? ஸோ அட்ரஸ் தான் பார்க்குறோம், புரிஞ்சுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாப் மெத்தட். பாப் மெத்தடில் நீங்கள் இயரை பாப் பண்ணீங்கன்னா எது பாப் ஆச்சோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே பிரிண்ட் ஆகும். என்ன வேல்யூ பாப் ஆச்சோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பாப் ஐட்டம்ன்றது கடைசியில் இருக்கிறத வந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். அதுதான் என்னது, பாப் ஐட்டமோட வேலை. ஓகேவா? அண்ட் வந்து கிளியர் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எதை கிளியர் பண்ணியிருக்கேன், ஏவை கிளியர் பண்ணியிருக்கேன். அப்போ ஏ வந்து எனக்கு என்னவா இருக்கு, எம்டி டிக்ஷனரியா இருக்கு. ஏ வந்து என்னவா இருக்கு, எம்டி டிக்ஷனரியா இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு கர்லி பிராக்கெட்ஸ் வந்துருச்சு. அதனால தான் செட்டுக்கு வந்து செட் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் கிடையாது. அதுக்கு பேர் என்னது, செட் ஃபங்க்ஷன் செட்டில். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் லூப் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து பாருங்க. ஸோ ஃபார் லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ண ஃபார் லூப் தான். பட் இங்க வந்து யார் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கா, கீஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்காங்க. இங்க வந்து யார் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கா, நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஃபார் லூப். ஸோ யார் மட்டும் தான் பிரிண்ட் ஆகி, ஆர்டர் கலெக்ஷன் ஒன்னா பிரிண்ட் ஆகுது. யார் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா, கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா. உங்களுக்கு வேல்யூஸ் வேணா நீங்க என்ன பண்ணணும், வேல்யூஸ் மெத்தட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். கீஸ் மெத்தட்னு கொடுத்தீங்கன்னா கீஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். ஆனால் பை டிஃபால்ட்டாவே நீங்க கீஸ் மெத்தட் கொடுக்கலனாலும் உங்களுக்கு என்னதான் பிரிண்ட் ஆகும், கீஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஐட்டம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஐட்டம்ன்றது என்னது, கீ வேல்யூ பேர், ரைட்டா? ஸோ பிராண்ட்ன்றது கீ, விவோன்றது என்னது, வேல்யூ. ஸோ நீங்க அதை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். நீங்க டேரக்டா கீ வேல்யூன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏ கமா பின்னு எடுத்துக்கலாம். யா விஷ். ஓகேவா? அப்போ எக்ஸ்ன்றது வந்து என்னது, எல்லா கீயும் பிரிண்ட் ஆகும். கமான்றது என்னதுன்னா ஸ்பேஸ். கமானா என்னது, ஸ்பேஸ். இந்த கோட்ஸுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே என்ன ஆகும், உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் அந்த கோட்ஸுக்குள்ள வந்து மைனஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மைனஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஹைஃபன் வந்து ரிட்டர்ன் ஆகும். நீங்க இந்த கோட்ஸ்க்குள்ள என்ன கொடுக்குறீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், கீழே வந்து ரிட்டர்ன் ஆகும். கமா கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ். தென் வந்து ஒய் வந்து என்னது, உங்களோட வேல்யூ. கீயை வந்து நீங்க என்னென்ன எடுத்திருக்கீங்க, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கீங்க. வேல்யூ வந்து என்னென்ன எடுத்திருக்கீங்க, ஒய்ன்னு எடுத்திருக்கீங்க. நீங்க என்ன அல்ஃபபெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல இருக்க டவுட் இருக்கா? ஸோ நீங்க எடுத்த ஃபார்வர்ட்ல இருக்க டவுட் இருக்கா? இது ரொம்ப ஈஸி தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மறக்காம. ஸோ கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஸோ இதுல இருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம்.